மல்லிகா என்ன டீ காப்பி எல்லாம் போட்டு வச்சிட்டு என்ன அவங்களாம் வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடியாகு. வர்றப்ப சூடா கொடுத்ததானுங்க நல்லா இருக்கு. என்னங்க நீங்க? சரி, நெடுவாளியில ரெடி ஆயிட்டாளா? அவள அப்பத்துல இருந்து ரெடியா தான் இருக்கா. நீங்க போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, போய் முன்னாடி நில்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி சரி, நான் போய் நிக்கிறேன். அதுக்குள்ள நீ சீக்கிரம் காப்பி போட்டு வை. வந்தோடனே குடுக்குற மாதிரி இருக்கணும், வெயிட் பண்ண வைக்க கூடாது உங்களை. அட சரிங்க, போயிட்டு வாங்க. சரி, நான் போய் உங்களை கூட்டிட்டு வரேன். மல்லிகா பாரு, எல்லாரும் வந்துட்டு கூப்பிடு. எல்லாரும் வாங்க 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 உட்காருங்க. மல்லிகா போய் சின்ன பொண்ணு காப்பி போட்டு எடுத்து வர சொல்லு. அந்த நாள் எடுத்து வர மாட்டேங்கிறா, நான் தான் போய் எடுத்து வரணும். சரி, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன ரெண்டு சம்மந்தியும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க சம்மதி, நான் காப்பி கொண்டு வர, எல்லாரும் உட்காருங்க. என்னங்க நம்ம மாப்பிள்ளை போட்டவே பாக்கலையே, ஒருவேளை அதான் அந்த பையன் தான் மாப்பிள்ளையா இருக்குமோ? ஆமா, பின்ன அந்த பையன் தானே வந்துருக்கா, பின்ன அந்த பையன் தானே மாப்பிள்ளை, வேற யாரா இருக்கும்? சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்து, நீங்க எல்லாரும் உட்காருவீங்க. சரி சரி, போ போ. வாங்க சம்பந்தி, எல்லாரும் உட்காருங்க. உட்காரலாம் சம்மதி, நம்ம வீடு தானே. இது நீலாம் இருக்கா, ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க, நான் என்ன தம்பி பேச முடியும்? நீங்களும் பேசுறதா? சரி வாங்க வாங்க உட்காருங்க. என்னக்கா கீழே குவாண்டிங்க? நம்மளுக்கு எப்பவுமே கீழே கொண்டாதான் பிடிக்கும் பாத்துக்கு தம்பி. அதுக்குன்னு போய் ஏக்கா கீழே குவாடுறீங்க, மேல குவாடலாம்ல? சோபால 3 பேத்துக்கு மேல உட்கார முடியல, இதுல மேல குறதாமா. ஆளையும் மண்டையும் பாரு. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா நெடுவாளி எங்க இருக்கா? உள்ள ரூம்குள்ள இருக்கா, போய் பாத்து வாங்க. சரி சரி போறேன். என்னங்க பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு, இன்னும் இந்த தூரம் கார் பார்க் பண்றானா? அட யாரு கூட முக்கியமான காலாம பேசிட்டு இருக்கா, வருவாங்க. சரி டேய் என்னடா நீ வேற சித்தி சித்தின்ட்டு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன், நீங்க தான் ஓசியில சாப்பாடான்னு சொன்னீங்க. டேய் வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாம கம்முன்னுடா, வாய் மூடிட்டு வருவாங்க. நினைச்சது நான் எல்லாம் பசி தாங்கதே இல்லை, உங்களுக்கு தெரியுமா? டேய் டேய் ரொம்ப ஓட்டாங்கடா, நார்மலாவே பேசு, யாரும் இல்ல. ஐயோ, இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறப்ப ரொம்ப கசகசா இருக்குது சித்தி. சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படிதான் போடுறாங்க, பெரிய இருக்காங்களா? ஆமாடா, வந்த இடத்துல நீ வீட்டுல போற மாதிரி டவுசரி பனியனி போட்டிருந்தா நல்லதா இருக்கு. கொஞ்சம் அடங்கி இரு, நான் பொண்ணு வீட்டுக்காரங்களா வரட்டு பேசிட்டு போலாம். எப்ப சித்தி சோறு போடுவாங்க, பசிக்குது. வருவாங்கடா, கொஞ்ச நேரம் வாய் அடக்கிட்டு. எனக்கு அந்த துரைச்சா போன் பண்ணுங்களேன். துரை எப்பதான் வருவீங்க? நீ ஏன் இப்ப மெதுவா பேசுற? ஃபோனே எடுக்க முடியல, காதல் ப்ளூடூத் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, எப்போ வர்றீங்க? சீக்கிரமா வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெடுவாளி, கார் பார்க் பண்ணிட்டு இருக்கேன், இரு வரேன். ஆமா, உங்களுக்கு ஏது காரு? ஆமா ஆமா, எங்களுக்கு ஏது காரு, நாங்களே கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு வாடகை கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னது சரியா கேட்கல? இல்ல, கொஞ்சம் பில்டப்பா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு வந்தேன். அது ஒண்ணுதான் குறைச்சலப்ப, சீக்கிரம் வாங்குங்க. சரி சரி, வர்ற வை. நெடுவாளி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணுமே. அடி நெடுவாளி, உங்ககிட்ட கேட்டுதான் இருக்க, பதில் சொல்ல. குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணுமே. எங்க சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். ஏம்மா தாயை கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருமா. ஓ இங்க இருக்கீங்களா, வாங்க வாங்க. வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். சரி சரி, அதான் இப்ப கூப்பிட்டோம்ல, வாங்க வாங்க. என்ன புதுசா பொண்ணு மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிற? ஆமா, கட்டலன்னா உங்க ஃப்ரெண்டு விடுவாங்களாக்கும். ஆமா, அப்ப இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இப்படிதான் பொண்ணு மாதிரி லட்சணமா அழகா சேலை கட்டிக்கணும். என்ன கொஞ்சம் பூ வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். போதுமா தாயே, இந்த அழகே போதும் எங்களுக்கு. உங்க அம்மா தான் பூவெல்லாம் கட்டி கட்டி வைப்பாளே, பூ கொஞ்சம் வச்சா என்னடி உனக்கு? பொம்பளை பிள்ளை பூ வச்சாதான் அழகா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காது, அதான் பூ வைக்கல. அதனால பூ வைக்கிறதுக்கு பூ இருக்குமான்னு பார்த்தோம், ஆனா இப்பெல்லாம் பூ வைக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் போடணும் இந்த ட்ரெஸ் போடணும் தான் இருக்கும் போல. சரி என்னமோ பண்ணுமா தாய்களா, நீ வந்து மாப்பிள்ளை முன்னாடி வந்து நின்னாலே போதும். உங்க அம்மா காப்பிக்கான போட்டு வச்சிருப்பா, போய் கொடு. ஐயா நானெல்லாம் கொடுக்க மாட்டேன், பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும் போய் நிற்பேன், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவேன், அவ்வளோதான். ஏண்டி உங்க அம்மாவையே பொண்ணு பார்க்க வந்துருக்காங்க, நீ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் காத்து கொடுக்கணும். ஏன் நான் மட்டும்தான் பொண்ணா என்ன? ஏன் எங்கள் அம்மாவை பார்த்தாலும் உங்களுக்கு பொண்ணா தெரியல? ஏம்மா தாயே, உங்க கூட மனுஷன் பேச முடியாது, வந்து நில்லு, அது மட்டும் போதும் உனக்கெல்லாம். நான் போயிட்டு உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், என்ன பண்றான்னு கிச்சனுக்குள்ள. சரி சரி போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. சரி, நீ இப்பவே வெளியில வந்துடாத, எப்ப அம்மா கூப்பிடுறாங்களோ அப்ப வெளியில வா, சரியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், போங்க. ஏக்கா அண்ணன் நீங்க அவர் துரை கூட்டிட்டு போயிருக்காரு, இன்னும் காரம் நிறுத்துறான்பா. சரி சரி வரட்டு. ஏக்கா பொண்ணு வீட்டு பக்கம் வரதட்சணை எல்லாம் எவ்வளவு கேட்கலான்னு இருக்கிறீங்க? அதெல்லாம் இந்த காலத்துல யாருமா கேக்குறா? ஏக்கா அப்படியெல்லாம் எப்படிக்கா விட முடியும்? இந்த காலத்துக்காக காலங்காலமா நம்ம எல்லாம் அப்படியே தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப வாங்காம இருந்தா அது எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அது சரிதான், பையன் ஒத்துக்கணும்ல, இல்ல அவருதான் ஒத்துக்கணும்ல, 2 பேரும் ஆடுவாங்களாச்சு. சரிக்கா, பார்க்கலாம். ஆனா பாருங்கக்கா, பொண்ணு வீடெல்லாம் நல்ல வசதியான வீடு தான், உங்களுக்கு எவ்வளவு கேட்கணுமோ கேட்டுக்கலாம். நான் வாங்கினாலும் நீ கேட்டு வாங்கிடுவ போலயே. நான் ஏதோ உங்க நல்லது தான் சொல்றேன், அதுக்கு மேல உங்களோட விருப்பம். ஒரு பாசை தாண்டி கொடுக்கணும், காலையில இருந்து ரொம்ப பசிக்குது, அதாவது குழந்தை வர சொல்லுங்க. அடே மானத்தை வாங்காதடா, இருடா அவங்க வருவாங்க.
என்னங்க வந்துட்டீங்க? தோற வர்றானுங்களா? நான் வர்றேன், அங்க போய் பாக்குறேன் போன் பேசிட்டு இருக்கிறான். அதான பார்த்தேன், என்னடா இன்னும் வரலையேன்னு. அம்மா டேய் வந்துட்டியாடா? ஏன்டா உனக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு எத்தனை நேரம் தான் ஆகு? அம்மா முக்கியமான கால்மா, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி வா, வந்து உட்காரு. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, கடவுளே நீதான் காப்பாத்தணும். பொண்ணு வீட்டுல இருந்து இன்னுமா காப்பி கொண்டு வர்றாங்க? அட கொண்டு வருவாங்க, இருங்க. நீங்களும் அவன மாதிரியே குழம்பிட்டு இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட அடுத்த பாட்டை பார்க்க மறந்துடாதீங்க. மற்றொரு புதிய வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுபாஷினி. பை ஃப்ரெண்ட்ஸ்.